முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். வெல்கம் டு ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பேசிக் செயின் ஸ்டிச், அப்புறம் 1-2 ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இப்போ வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சில்க் த்ரெட்னாலும் சரி, மிஷின் த்ரெட்னாலும் சரி, நம்ம வந்து 2 த்ரெட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணோம். இது வந்து ஜரி த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே உள்ள த்ரெட்டை நல்லா பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ, எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீடியில் விட்டு கீழே இருக்கிற நூலை அந்த ஊசியில் எடுத்து மேலே கொண்டு வரணும். இவ்வளோ தான் பண்ணணும். நம்ம எடுக்கிறப்ப லேசாக நம்மளோட நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ டைரெக்டாக நமக்கு வந்து நீடிலில் வந்து கீழே உள்ள நூல் வந்து மாட்டிக்கும். இந்த மாதிரி தான் போடணும். ஏற்கனவே இதோட சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து கீழ் பக்கம், அதாவது அடியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியலைன்னா நீங்கள் என்னோடய சேனலில் நான் ஆரி பேசிக் செயின் ஸ்டிச்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போடணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் செயின். இதில் நம்ம ஏற்கனவே சில்க் த்ரெட்டில் போட்ட எல்லா ஸ்டிச்சுமே நம்ம போடலாம். நான் இதில் ஒரு 1-2 ஸ்டிச் மட்டும் இதில் நான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேக் செயின் ஸ்டிச் நம்ம எப்படி போடணும்னு முன்னாடியே படித்தது, அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதாவது ஒரு செயின் கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். நெக்ஸ்ட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து முதல்ல போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தி எடுத்து திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். இந்த மாதிரி தான் போடுவோம். நம்ம போடுறது 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு நாட் மாதிரி முடிச்சு மாதிரி வந்திருக்கும். நம்ம பேக்கில் வர்றதுனால தான் அதில் வந்து லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸில் டவுட் இருந்தாலும் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு திரும்பியும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். திரும்ப ரிவர்ஸில் வந்து அதோட சென்டரில் குத்தி திரும்ப செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். நம்ம சில்க் த்ரெட்லலாம் 2 நூல் எடுத்துருப்போம். இது வந்து சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணாலே போதும். டபுள் த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த நூல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த நூல் வந்து நைஸாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு டபுளாக யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சிங்கிள் த்ரெட்டே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சிங்கிள் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்குக்கு வந்து எண்டு நாட்டும் பேசிக் செயின் ஸ்டிச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் போட தெரியலன்னா இப்போ நான் போடுறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு நீளமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணி முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு உள்ள ஊசியை விட்டு மேலே இருக்க நூலை நீடிலுக்கு கீழே கொண்டு வந்து கிளாத்துக்கு கீழே இருக்க நூலை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸாக் ஸ்டிச். அதாவது நம்ம அட்வான்ஸ் லெவல்லலாம் படிப்போம். அதாவது என்னதுன்னா த்ரெட் இருக்குல்ல, த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே த்ரெட்டு நகலாமல் இருக்க, அதாவது விலகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சு. நம்ம ஏற்கனவே வந்து இதில் பார்க்கலாம் என்னமோ பார்ப்போம். அதாவது த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பண்ணுவோம் ஸ்டிச்சஸ்லாம். சிக்ஸாக்லேயே 2 டைப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சிக்ஸாக் ஸ்டிச் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். அந்த இன்னொரு ஸ்டிச் வந்து கட் ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி போடணும்னா கிராஸில் தான் போடணும். கீழேருந்து கிராஸில் குத்தி அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அடுத்தல மேலேருந்து கிராஸில் போட்டு அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம த்ரெட்டு, அதாவது பைப்பிங் த்ரெட்டுன்னு இருக்கும், அந்த த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே நார்மல் மெஷின் த்ரெட்டை வச்சு இந்த சிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம். அப்படி போடுறது வந்து நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு மேலே லோட் ஸ்டிச்சோ என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணாலும் அந்த த்ரெட்டு அங்கே வந்து எந்த பக்கமுமே பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டிச்சை நம்ம வந்து அதில் போடுவோம். அதனால் இந்த ஸ்டிச்சையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிராஸில் போடணும். அதாவது கிராஸில் குத்திட்டு அதை லாக் பண்ண ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு திரும்ப கீழேயும் கிராஸில் போட்டுட்டு அதை
லாக் பண்ணால் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பாருங்கள், நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்க்குறப்ப மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாய்ஸ் வச்சு வீடியோவை கேளுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் நாட் போடும்போதும் நம்ம போட்டிருக்க நாட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக கீழே உள்ள த்ரெட்டை, அதாவது கிளாத்துக்கு கீழே உள்ள த்ரெட்டை நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. அந்த டைம் நீங்கள் நாட் ஒழுங்காக போடலைன்னா அப்போவே ரிமூவ் ஆயிரும், நீங்கள் திரும்ப போட்டுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜிக்ஸாக்லேயே செகண்ட் டைப்பாக ஏற்கனவே பார்த்துருக்கிறது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கிராஸில் அந்த செயின் ஸ்டிச்சை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் சின்னதாக அடுத்தது பெருசாக அப்படி வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டிச்லாம் வரும்போது நல்லாவே செயின் ஸ்டிச்சில் ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சுமே ஒன்று போல் வர மாதிரி நல்லா பார்க்கறதுக்கே உங்களுக்கு அழகாக தெரிகிற மாதிரி உங்களோட ஸ்டிச் வந்துடும். போட்டுட்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலேயே கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்ல அந்த மாதிரி இதுக்கு இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே கிராஸில் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், மேலே கீழே இதுக்கு வந்து நம்ம லாக் செயின் போட வேண்டியதில்லை. டைரெக்டாக மேலே ஒரு கிராஸில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப கீழே ஒரு கிராஸில் ஸ்டிச் போடணும். அந்த மாதிரி தான் போடணும். நம்ம போடுறது வந்து நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலெல்லாம் கட் ஒர்க் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் கட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டிச்சஸ்க்கு இது நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் என்னென்ன ஸ்டிச்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் எதுவும் ஷேப்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக ஒரு டிசைன், அதாவது எல்லா இது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ராவாக, அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச், பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைன், அதாவது ஒரு பிக்சர் எடுத்து அதில் எல்லா ஸ்டிச்சஸுமே வர மாதிரி ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு. வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கிராஸில் போயிடுச்சு, நான் அதை கவனிக்கலை. இப்போ நாட் போட்டு முடித்தாச்சு. இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது 4 ஸ்டிச் தான். நீங்கள் ஏற்கனவே சில்க் த்ரெட்டில் என்னென்ன ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஸ்டிச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற டிசைன்லேயே அதை போடுங்க. தேங்க்யூ.